Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு ரெசிபி. அதுதான் மசாலா டீ. ஏன் இது நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கறீங்களா? ஏன்னா நம்ம சேர்க்க போற இன்கிரிடியன்ட்ஸ் அப்படி. ஏன்னா இதுல சோம்பு, மிளகு, ஏலம், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்க்கறனால இதெல்லாம் நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ இது நம்ம குடிச்சோம்னா நம்ம கொரோனால இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாரும் குடிக்கலாம். இது தொண்டை, சளி, இருமல் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இத நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகுது. கொரோனாவை நம்மனால ஃபைட் பண்ணவும் முடியும். வாங்க இது எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த டீ போடுறதுக்காக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உரல்ல 4-5 கியூபிக்கலா கட் பண்ண இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கிறோம். இஞ்சி நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சோ இப்போ நம்ம இடிச்சிட்டோம். இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுக்கை விட இஞ்சி ரொம்ப ஹெல்தியானது. இத தனியா எடுத்து வச்சிரோம். இப்போ கொஞ்சமா சோம்பு, 10 ல இருந்து 15 மிளகு, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 பங்கு அன்னாசி பூ, 1/4 பங்கு ஜாதிக்காய், அது உடைச்சிருக்கே பெருசா இருக்குறத. இது பட்டை கொஞ்சமா சின்னதா 3 பீஸ். இத நல்லா நம்ம இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம திப்பிலியும் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷா தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட குவாண்டிட்டியை ப்ரொபோஷனலா நிறைய எடுத்து மிக்ஸில 1/2 அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 1 மந்த் வரைக்கும். 2 டீக்கு 1 ஸ்பூன் வீதம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இஞ்சியை மட்டும் நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா நம்ம இடிச்சு போட்டுக்கலாம். பவுடர் மட்டும் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலாவை யூஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணியோட. அப்பதான் நம்ம மசாலா அந்த தண்ணியில நல்லா இறங்கும். நம்ம பால் இதோடயே கலந்துக்கலாம். ஆனா இஞ்சி நம்ம யூஸ் பண்றனால அது பால் சில சமயம் திரண்டும். அதனால முதல்ல தண்ணியில அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்றேன். இதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். இதுல இஞ்சி, மசாலா, டீ பவுடர்னு எல்லாம் வேகுது. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளவு ஆட் பண்றோமோ அதே குவாண்டிட்டி பாலும் ஆட் பண்றோம். சோ 1 கப் தண்ணி ஆட் பண்ணனால 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து பாலோட mix ஆகி கொதி வரட்டும். இப்போ சுகர் ஆட் பண்றோம். தேவையான அளவுக்கு. நான் 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ டீ நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததும் நமக்கான டீ ரெடி ஆயிருச்சு, மசாலா டீ. சோ நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கிளாஸ்ல மாத்திக்கலாம். மணமான மசாலா டீ ரெடி ஆயிருச்சு. இது இருமல் சளிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட எதிர்ப்பு சக்தியுமே கூட்டும். இது உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குங்கறதை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching our video.